அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம பூரம் நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் சதா பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கும் பட்சத்திலும் வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையாக நடந்து கொண்டிருக்கும் பட்சத்திலும் ஏகோபித்த சவால்களை எதிர்கொண்டு சலித்து போய் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பட்சத்திலும் அவர்கள் என்ன செய்தால் முழு பிரச்சனைகளில் இருந்து வெளிவரலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவான குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மூல நூல்கள் இவங்களுடைய குணநலன்கள் எப்படி என்னென்ன அருளி இருக்கிறது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஒரு மனிதனின் அடிப்படை மாற்ற முடியாத குணங்களை நிர்ணயம் செய்வது பார்த்தீங்கன்னா மெயினாக பஞ்சாங்கத்தின் 5 உறுப்புகள், நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இவை 5 தான் முடிவு செய்யும். ஒருத்தனுடைய அடிப்படை குணநலன்கள் முதல் கொண்டு தோல் மற்றும் நிறம் முதற்கொண்டு முடி வரை அவனுடைய உருவ வடிவம் எப்படி இருக்கணும், அவனோட குணநலன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தின் 5 உறுப்புகள் மட்டுமல்ல, லக்னமும் லக்னத்திற்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகங்களும் பஞ்சாங்கத்தின் 5 உறுப்புகளில் ஒன்றாகிய நட்சத்திரம் நின்ற ராசி அதுவும் சேர்த்து தான், எல்லாமே சேர்ந்து தான் முடிவு பண்ணணும். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. பஞ்சாங்கத்தின் ஒரு உறுப்பு தான் நம்ம சொல்லப்படுது. அதனால் இது பொதுவானது தான். 100% இப்படியே இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா. மரணகண்டி சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, வருந்தியே தேட வல்லன். அதாவது மரணகண்டி சாஸ்திரம் ஒரு பாடலில் வருது. இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வருந்தியே தேட வல்லன், வாணிபம் பலவும் செய்யும், விரும்பியே பலவும் செய்யும், வெட்டென பேச வல்லன், சுரும் குழலினாரை சூழ்ச்சியாய் வெல்ல வல்லன், பொருந்தியே உரைக்க வல்லன், பூர நாளில் தோன்றினானே என்று மரணகண்டி சாஸ்திரம் அருளுகிறது. அதாவது அது மட்டும் இல்லை, அழகன் என்கிறது, அழகாக இருப்பார்கள். இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அழகாக இருப்பார்கள். கண் செவ்வரியோடி இருக்கும், கண்கள் நரம்பு இருக்கும், சிகப்பு நரம்பும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செவ்வரி ஓடி இருக்கும் என்று அருளுகிறது. மிகுந்த கல்வி கற்கும் பாக்கியமுடையவர்களாக இவர்கள் திகழ்வார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் கவலை இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும். நெடியவர்களாகவும் கோபித்த உடனே ஆறுபவர்களாகவும் இவர்கள் திகழ்வார்கள். கோபித்த உடனே கோபம் போயிடும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவங்களாம் இவங்க இருப்பாங்க. பல பேருக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு உதவினா முதல்ல செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. சொல் பேச்சு, சரியான சொல் பேச்சு அறிவுரை இருக்கும் பட்சத்தில் அப்படியே எடுத்துக்கொள்ளும் மனப்பாங்கு இவங்களுக்கு உண்டு. பொருளை வருந்தி தேடுதல், அதாவது தன்னை வருத்திக்கிட்டு எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுத்திக்கிட்டு பொருளை தேடுவதில் மிகுந்த அந்த மனோதிடம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். பின் நடப்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் திறன் படைத்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். பேசும் பொழுது கடும் சொல்லை பயன்படுத்தி பேசுவார்கள். அவ்வப்போது இவர்களுக்கு துர்புத்தி வேலை செய்யும். முன்கோபம் அதிகமாக இவர்களுக்கு வரும். ஆச்சாரம் அனுஷ்டானத்தை கடைபிடிப்பவர்களாகவும் இவர்கள் திகழ்வார்கள். சாதகம் ஜாதகம் வழிவிடும் பட்சத்தில் இவர்கள் மிகப்பெரிய வியாபாரிகளாக பல தொழில்களை புரிபவர்களாக இவர்கள் வளம் வருவார்கள். இப்படி மரணகண்டி சாஸ்திரம் பிளஸ் ஆதி மூல நூல் அருளுகிறது. ஓகேங்களா. நல்லது சொன்னால் கேட்டுக்கிறது, கெட்டது சொன்னால் திட்டுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன அருளப்பட்டிருக்கிறது இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதை மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கு. இது மட்டும்தான் உங்களுடைய கடைசி பேசிக், இது மட்டும்தான் இறுதியான கேரக்டர் அப்படின்னு நினைக்காதீங்க. மற்ற பஞ்சாங்கத்தின் 4 உறுப்புகளும் லக்னமும் ராசியும் சேர்ந்து தான் உங்களுடைய அத்தனை குணநலங்களையும் அடிப்படை குணநலங்களும் முதற்கொண்டு
நிறம் முதற்கொண்டு முடிவு செய்யும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். லக்னத்துல குரு இருந்துட்டாருன்னு வச்சோங்களேன், ஆகச்சிறந்த ஒழுக்கச்சீலன். சனி பகவான் இருந்துட்டா நீதிமான், பிடிவாதமான ஒழுக்கத்திற்கு நீங்கள் அதிபதியாக வலம் வருவீர்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தசாபுத்தி சரியில்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுறீங்க. அதனால தான் இந்த காணொலியை நீங்கள் என்ன செஞ்சால் சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? தசா நடத்துகிற கிரகம் சரியில்லை, சரியான முறையில் அமர்ந்து தசை நடத்தலை உங்களுக்கு அப்படின்னா மிகப்பெரிய கஷ்டம் வந்துடும். ஏன் அப்படின்னா அந்த தசா நடத்துகின்ற கிரகம் தான் நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. மிக நீண்ட காணொலின்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாவது பார்த்தாவது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சரியான முறையில் குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா தசாபுத்திகள் சரியில்லாத காலகட்டம் மட்டும் இல்லை, நீங்கள் இதை வந்து கம்பல்சரி உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டிங்கன்னு வச்சோங்களேன், உங்களை வீழ்த்தவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆளுமை மிக்க நபராக நீங்கள் வந்து வலம் வருவீர்கள். தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா கஷ்டம் வந்துடும் சொன்னேன். ஏன் அப்படின்னா அந்த தசை நடத்தும் கிரகம் தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள். நீங்கள் இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், யார் யாரையெல்லாம் பார்க்கணும், எங்கெங்கே போயிட்டு வரணும், எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும், நல்லவங்களை பார்ப்பீங்களா கெட்டவங்களை பார்ப்பீங்களா, சண்டை வருமா, வீட்டில் வந்து எந்த மாதிரி இன்னைக்கு உங்களுடைய பிஹேவியர் இருக்கும், என்ன கலர் சட்டை போடணும், சென்ட்டு போடுவீங்களா, நல்லா அழகாக கவர்ச்சியாக வெளியில் போவீங்களா, இன்னைக்கு வருமானம் வருமா, எவ்வளோ வரும், 10 ரூபா வருமா, நஷ்டமாகுமா, இல்லை கோடி ரூபா வருமானம் வருமா, 10,000 தான் கிடைக்குமா, இப்படி உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்வது உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே ஆகும். எந்த கிரகம் தசை நடத்துது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 100 வயது வரை என்னென்ன துன்பங்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு 100 வயது வரை அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டு, பிளே ஸ்டோர் கிடையாது, பிளே லிஸ்ட்டில் இருக்கும். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெண்டையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டு ஆகச்சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து என்னுடைய தமிழ் பெரும்பாட்டன் முருகனை வேண்டிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இப்போ சொல்ல போகிறதெல்லாம் இதை வந்து யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் கவனமாக அதை வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு சரியான முறையில் நீங்கள் வந்து பின்பற்றிக்கணும். நீங்கள் எந்த கர்மாவை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த பிறப்பை நீங்கள் எடுத்திருக்கிறீர்களோ அந்த கர்மாவிற்கு தகுந்தாற்போல் தான் உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகமே செயல்படும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் மிக மிக வேண்டும். சப்போஸ் சூரிய தசை நடந்துட்டு இருக்குது, உங்களுக்கு 6 வருட காலம் சூரிய பகவான் தசை நடத்துவார். அப்போ அந்த 6 வருட காலத்திற்கும் அவர் கெட்டுப்போய் நடத்தினா தலைவலி வரும், எலும்பு தேய்மானம் வரும், தலைமை பண்பு சீரழியும், ஒரு மாதிரியா அது வந்து ஒரு அரசாங்க எதிர்ப்புகள் அதிகமாகும், அரசு அதிகாரிகளால் விரோதத்தை வந்து சம்பாதிக்க நேரிடும், அரசாங்கத்தால் தண்டனையை அனுபவிக்கிறவங்களா கூட இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? அதனால அது கெட்டு போகாமல் தசை நடத்தினா கதை வேற, அது நல்லது. கெட்டு போயிட்டார் அப்படின்னா அதனால வர துன்பங்கள் யோகோபித்ததாக இருக்கும். அதனால தான் சொல்றது, அதை வந்து சுபத்துவமாக மாற்றணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சூரிய தசை 6 வருட காலத்திற்கும் நீங்கள் அந்த 6 வருஷத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் சரி 6 to 7 அந்த சூரிய ஓரையில் நீங்கள் வந்து கரெக்டாக சிவனாலயத்து உள்ளே போயிடணும். 6 to 7 சிவனை தரிசனம் பண்ணணும். இதை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஆகச்சிறந்த ஒரு சுபத்துவமாக அந்த சூரியன் வந்து மாறும். நீங்கள் எந்த அளவுக்கு வேண்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களாக மாறும். உங்கள் கஷ்டங்கள் நீங்கி நற்பலன்கள் நடக்க துவங்கும். அட்லீஸ்ட் கஷ்டமாவது வராமல் இருக்கும். இல்லைன்னா அந்த 6 வருஷம் அவுட்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில் அவருக்கு வந்து கோதுமை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பதார்த்தம் படைச்சி ஏதாவது ஒரு பதார்த்தங்கள் படைத்து பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக நீங்கள் வந்து கொடுக்கணும். மாணிக்க கல்பதித்த மோதிரத்தை அந்த அப்பங்கிட்ட வச்சு வாங்கி 6 வருஷத்துக்கும் நீங்கள் வந்து கழட்டக்கூடாது. இப்படி பண்ணாதான் அந்த சூரிய தசை நல்லா இருக்கும். சந்திர தசை சிவனின் உடனுறை அம்மனாகிய பார்வதி அம்மனை வணங்குதல் வேண்டும். திங்கட்கிழமை தோறும் காலையில் 6 to 7 அந்த சந்திர ஓரையில் உள்ள ஓடி 10 வருஷ காலம் நடக்கும். அந்த 10 வருஷ காலத்தில் எத்தனை
திங்கட்கிழமை வருதோ அத்தனை திங்கட்கிழமையும் கோடி ரூபாய் கொடுத்தா கூட நீங்க எங்கேயும் போகக்கூடாது. உங்க வாழ்க்கை சமாச்சாரம். சந்திர பகவான் கெட்டு போய் தசை நடத்தினா தண்ணியில கண்டம், அம்மாவுக்கு பிரச்சனை, கண்களில் கோளாறு, சளி தொல்லைகள், நீர்கோத்தல் பிரச்சனைகள், மூத்த பெண்களுடன் தகராறு பிரச்சனைகள், அம்மா கூட பிரச்சனைகள், சொத்து சுகத்துல பிரச்சனைகள், இப்படி ஏகப்பட்டதா வந்துடும். இது பொதுவான பலன் தான். உங்க சுயஜாதகத்துல எந்த ஆதிபத்தியம் வாங்குதோ அதுவும் சேர்த்து அடி வாங்கும், இது கூட சேர்த்து அதுவும் சேர்த்து அடி வாங்கும். அப்ப அவரை சுபத்துவப்படுத்தணும் நீங்க, அப்பத்தான் நன்மை நடக்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த காணொலியில எந்தெந்த கிரகம் தசை நடத்துதோ அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. அது மட்டும் இல்லை, பூர நட்சத்திரம் புட்டு புட்டு வச்சிருக்கிறோம், என்னென்ன செய்யணும், நீங்க எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறது வந்து தெளிவா வச்சிருக்கோம். இன்னும் இருக்கு, இது சொல்லி முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம் நம்ம. ஓகேங்களா? அப்புறம் திங்கக்கிழமை ஆச்சுன்னா பார்வதி அம்மன், சாந்தமா இருக்கிற அம்மனை வந்து வணங்கணும். அதே மாதிரி பச்சரிசியில அந்த அம்மாவுக்கு திங்கக்கிழமையில பொங்கல் வச்சு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்கணும். முத்து பதித்த மோதிரத்தை 10 வருஷ காலத்துக்கும் கையிலிருந்து கழட்டவே கூடாது, அப்படி போட்டுக்கணும். செவ்வாய் தசை 7 வருட காலம் நடக்கும். தமிழ் பெரும்பாட்டன் முருகனை கெட்டியா பிடிச்சுக்கணும். 7 வருஷத்துக்கும் செவ்வாய்க்கிழமை, எத்தனை செவ்வாய்க்கிழமை வருதோ முருகன் ஆலயத்திலாம் இருக்கணும், அவரை தரிசனம் பண்ணியே ஆகணும். அப்பதான் அந்த தசா காலம் நல்லது செய்யும். துவரம்பருப்பில் பதார்த்தங்கள் படைத்து பூஜித்து அந்த அப்பனுக்கு முருகனுக்கு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் நீங்க பிரசாதமா கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும். பவளம் கல்பதித்த மோதிரத்தை 7 வருட காலத்திற்கும் நீங்கள் வந்து அணிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். ராகு தசை 18 வருட காலம். எப்படி? 18 வருஷ காலம். உங்களுக்கு எந்த தசை நடக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு காணொலியில் கொடுக்குறேன், போய் பாருங்க. அதை பார்த்து நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ராகு தசை 18 வருட காலம். சனிக்கிழமையில் ராகு காலத்தில், இப்போ சனிக்கிழமையில் ராகு காலத்தில் 9:10 ராகு காலத்தில் பத்ரகாளி அம்மனை நீங்கள் வந்து தரிசனம் பண்ணணும். அப்பதான் அந்த 18 வருஷ காலம் நல்லா இருக்கும். ராகு தசையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒன்று ஏற்றி விட்டா எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சிடும். அப்படி இல்லை, கெடுதல் செய்ய நினைச்சது தாங்க முடியாது, அவ்வளோ கீழே போயிடும். வாழ்க்கையின் அந்த அடித்தளமே வந்து இல்லாமல் போகிற அளவுக்கு பண்ணி விட்டுரும். அதனால தான் சொல்கிறேன், சனிக்கிழமையாச்சா ராகு காலத்தில் பத்ரகாளி அம்மன், கருமாரி அம்மன் வழிபாடு செய்தால் மட்டுமே நீங்கள் தப்பிக்கவே முடியும். அந்த நேரத்தில் கருப்பு உளுந்துல பதார்த்தங்கள் படைத்து பத்ரகாளி அம்மனுக்கு, கருமாரி அம்மனுக்கு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் நீங்க பிரசாதமா கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோமேதகம் கல்பதித்த மோதிரத்தை அணிஞ்சுக்கணும் 18 வருஷ காலத்துக்கு. அப்பதான் அது வந்து ரொம்ப நல்லது பண்ணும். அந்த ராகுவை வந்து நீங்க சுபத்துவப்படுத்தணும். அட்லீஸ்ட் யாசகம் செய்யும் முறையிலாவது அவரை வந்து நீங்க சரணடைஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டங்கிறது வராம போகும். இல்லைன்னா பெரிய சிரமத்தை தான் நீங்க வந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அவர் சரியில்லாம உட்கார்ந்து திசை நடத்தும் பொழுது. ஓகேங்களா? குரு தசை 16 வருட காலம், 16 வருஷ காலம் குரு தசை. குரு சுபர் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. குரு தசை அருமையா இருக்கும், சூப்பர் அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேர் ஏமாந்துருக்கான், பல பேரே ஏமாந்துருக்கான். ஏன் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதக பிரகாரம் உங்க ஜாதகத்தில் அவர் கெட்டு போய் உட்கார்ந்து தசை நடத்தினா அவர் ஆகச்சிறந்த சுவரே, ஆகச்சிறந்த தீமைகளை செய்யக்கூடிய கடமைப்பட்டவராக மாறிடுவார். அவ்வளவு நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் சுயஜாதகத்தில் தீமையை அருளக்கூடிய நிலையில் அவர் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவரே வந்து தீமையை அருள்வதில் முதன்மையானவராக இருப்பார். தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அப்ப நீ என்ன பண்ணும்? வியாழக்கிழமை ஆச்சுனா சிவனின் ஆலயத்தில் உள்ள சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி முன் மண்டியிட்டு வேண்டுதல் செய்தல் வேண்டும். 16 வருட காலத்திற்கும் வியாழக்கிழமை 16 வருஷத்துல எத்தனை வியாழக்கிழமை வருதோ அத்தனை வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்தி முன்னாடி மண்டி போட்டு வணங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஆகச்சிறந்த ஒரு நன்மையை கொடுக்கும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் துன்பமாவது வராமல் இருக்கும். இல்லைன்னா உங்கள் சுயஜாதகத்தில் கெட்டு போய் தசை நடத்தினா ரொம்ப கஷ்டம். வித்தைத்தனமே இல்லாமல் போயிடும், ஞானமே இல்லாமல் போயிடும், தெய்வ அனுகிரகத்துக்கு ஒரு வழியே இருக்காது. குரு கிட்ட சண்டை வரும்,
வித்தையை யார் கற்றுக் கொடுத்தாங்களோ, ஆசிரியர்கள் யார் கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட சண்டை வரும். தெய்வ குத்தம் உண்டாகும். நீச்ச பணியாளர்களால் தொந்தரவு உண்டாகும். பெரிய கஷ்டம், மஞ்சள் காமால வரும். மிகச்சிரமமான ஒரு விஷயமா மாறிடு. குழந்தைங்க கூட சண்டை வரும். எல்லாம் பெரிய சிரமம். அதனால அந்த 16 வருஷத்துக்கும் மஞ்சள் புஷ்பராகம் கல்பதித்த மோதிரத்தை அணிஞ்சிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வியாழக்கிழமை விடாமல் கம்பல்சரி மண்டி போட்டு அவர்கிட்ட வணங்கணும். அதே மாதிரி கொண்டக்கடலையில் பதார்த்தம் பண்ணி அந்த அப்பனுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் நீங்கள் பிரசாதமாக கொடுத்தா மட்டும்தான் அந்த தசா காலம் நன்மையை செய்யும். சனி தசை 19 வருட காலத்திற்கு நடக்கும். 19 வருஷத்துல எத்தனை சனிக்கிழமை வருதோ அத்தனை சனிக்கிழமையும் சனி பகவான் ஆலயத்தில் தான் நீங்கள் இருக்கணும். அந்த அப்ப முகத்தில் தான் முழிக்கணும். எல்லைநிலை தீபம் போடணும். அப்பத்தான் நல்லது நடக்கும். சனி தசை நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு சிரமத்தை வந்து அவர் கெட்டு போய் தசை நடத்தினா அவ்வளோ பெரிய சிரமம் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லைநிலை தீபம் போடணும். போட்டு அவரை வந்து இது பண்ணணும். அப்புறம் எள் கலந்த தயிர் சாதம் படைக்கணும். அந்த அப்பனுக்கு தயிர் சாதம் பண்ணி அதில் எள்ளை கொஞ்சம் கலந்து படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். நீல நிற கல்பதித்த மோதிரத்தை நீங்கள் அணிந்து கொள்ளுதல் வேண்டும். நீல நிற கல்பதித்த மோதிரத்தை நீங்கள் அணிந்து கொள்ளுதல் வேண்டும் 19 வருஷத்துக்கும். அப்பத்தான் அது கொஞ்சமாவது கஷ்டமாவது உங்களுக்கு வந்து வராமல் இருக்கும். பிற்காலத்திலேயாவது பிற்பாதியாவது சனி தசையில் பிற்பாதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது நல்லது செய்யும். ஒரு 9 வருஷம் 10 வருஷம் கழிச்சாவது நன்மை செய்ய ஆரம்பிக்கும். புதன் தசை 17 வருட காலம். ஒவ்வொரு புதன்கிழமையும் அந்த 17 வருஷத்துல புதன்கிழமை ஆச்சுன்னா திருமாலை வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்தால் மட்டுமே ஆகச்சிறந்த ஒரு தசா காலமாக மாறும். இல்லை ரொம்ப கஷ்டங்க. கெட்டு போய் தசை நடத்தினா பெரிய சிரமத்தை வந்து உண்டு பண்ணிடும். வித்தையே வராது, கணக்கே வராது, எதையும் பிளான் பண்ணவே முடியாது. வதந்திகளை நம்பி ஏமாந்து போயிடுறது நடக்கும். வியாபாரம் பண்ண முடியாது, ஜோதிடம் வராது, படிப்பறிவு வராது, எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது, கேள்வி ஞானமே இல்லாமல் போயிடும். பெரிய ரிஸ்கெல்லாம் இருக்கு. ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டேட்டா அனாலிசிஸ் இதிலெல்லாம் சிக்கல் வந்துடும். பெரிய தலைவலி வந்து கொடுத்துரும். தசா நடத்துகிற கிரகம் புத பகவானாக இருந்து அவர் சரியில்லாமல் அமர்ந்து நடத்தினா பெரிய சிரமத்தை வந்து கொடுத்துரும். புதன்கிழமை ஆச்சுன்னா திருமால் பெருமாள் வெங்கடேச பெருமாள் முகத்தில் தான் முழிக்கணும். துளசியில் மாலை போடணும். அவருக்கு பச்சை பயிரில் பதார்த்தம் பண்ணி படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். மரகத பச்சை கல்பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும் 17 வருட காலத்திற்கு. கேது தசை 7 வருட காலம் நடக்கும். செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா விநாயக பெரும்பாட்டன் முன் ஓம் கம் கணபதியே போற்றி போற்றி என்று சரணடைந்தால் மட்டுமே அந்த கேது தசை நன்மையை செய்யும். ஓம் கம் கணபதியே போற்றி போற்றி தோப்பு காரணம் போடணும் 9 டைம். செவ்வாய்க்கிழமையில மெயினாக 7 வருஷத்துல எத்தனை செவ்வாய்க்கிழமை வருதோ அத்தனை செவ்வாய்க்கிழமை அங்கே ஓடி போயிடணும். ஒரு 3 வாட்டி போயிட்டு எனக்கு நல்லது நடக்கலன்னு விட்டுறவங்கலாம் இருக்கிறான். நான் சொல்லி எவ்வளோ சொன்னாலும் வேலைக்கு ஆகல. இவங்களே நான் சொன்னதை கேட்டு எவ்வளோ பேர் நல்லா இருக்கிறான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். 2 டைம் போகிறது அப்படின்ட்டு போகிறது. நீ கம்பல்சரி போனால் தான் 7 வருஷ காலமும் உனக்கு நல்லா இருக்கும். கெட்டு போய் தசை நடத்தும் பட்சத்தில் நல்லா தசை நடத்தினா அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டானே, இந்த காணொலியே பார்க்க மாட்டானே. கஷ்டப்படுறவங்க தானே நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நான் சரியாக தானே சொல்லி தரணும். கொல்லில் வந்து பதார்த்தம் கொல்லில் வந்து பதார்த்தம் படைச்சி விநாயகனுக்கு எல்லாருக்கும் பிரசாதமாக பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். வைடூரியம் கல்பதித்த மோதிரத்தை வந்து 7 வருஷ காலத்துக்கும் அணிஞ்சிக்கணும். செவ்வாய்க்கிழமை அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேது தசையில். சுக்கிர தசை 20 வருஷ காலத்துக்கு நடக்கும். மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை செய்யலாம் பெரிய சிரமத்தை கொடுத்துரும். தேவையத்தை கெட்ட பேர் வரும். பழிபாவங்களை சுமக்கிறதுக்கு நேரிடும். சுக்கிரதசையில் இவன் வந்து கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. பெண்கள் விஷயத்தில் வீக்குன்னு சொல்லுவாங்க, ஆண்கள் விஷயத்தில் வீக்குன்னு சொல்லுவோம். அந்த பரப்பப்படும். உண்மையாலுமே நீங்கள் செய்யலாம் கூட உங்கள் மேலே பழிபாவங்கள் சுமத்தப்படும். தேவையற்ற ஆசைகள் வரும். பெண் ஆசை, ஆண் ஆசை இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்காமல் சுற்றும். சுக்கிரன் வந்து சரியில்லாத நிலையில் அமர்ந்து தசை நடத்தினா அவர் நல்ல சுபத்துவமாக அமர்ந்துட்டா உங்கள் லைஃபே ஆகச்சிறந்த ஒரு
உயரத்துக்கு போயிடும். ஆனால் சரியில்லை அதே அளவு பள்ளத்துக்கு போயிடும். கெட்ட பேரை உண்டாக்கும், பணப்பிரச்சனை அதிகமாக வரும், பயங்கரமான ஒரு சிரமத்துக்கு ஆளாக நேரிடும். வெள்ளிக்கிழமையாச்சுன்னா மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். மொச்சக்கொட்டை அவரைக்கொட்டையில் அந்த அம்மாவுக்கு பதார்த்தங்கள் படைத்து பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கும். கட்டை வீரலில் வந்து வெள்ளி மோதிரத்தை வந்து போட்டுக்கணும். முடிஞ்சால் அந்த வெள்ளியில் வைரத்தை பதிச்சு போட்டுக்கணும். உங்களுடைய வாழ்க்கை ஆகச்சிறந்ததாக மாறும். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம். ஓகேங்களா? இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் நீங்கள் நன்றாக மனதில் நிறுத்தி குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு தவறாமல் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது மிக நிச்சயம் என்பது நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், துன்பப்படுகிறீர்கள் அப்படின்னாலே தசா நடத்துகின்ற கிரகம் சரியில்லை என்று அர்த்தம். அது அந்த மாதிரி சரியில்லாத போகும்போது நான் முன் சொன்ன மாதிரி சரி பண்ணிக்கணும். அந்த மாதிரி சரி பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இப்போ சொல்ல போகிற பலன்களுக்கே நீங்கள் தகுதியானவங்கள், இப்போ சொல்ல போகிற விஷயங்களுக்கே நீங்கள் தகுதியானவங்க அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிக நீண்ட காணொலின்னு நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பேனா பென்சிலை எடுத்து வச்சுங்க, பேப்பரை எடுத்து வச்சுங்க, சொல்கிறத நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. கடைசி வரைக்கும் இந்த காணொலியை பாருங்கள். நான் எந்த காணொலியும் கடைசி வரைக்கும் பாருங்கன்னுலாம் சொன்னதில்லை. ரெண்டாவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், அது மாதிரிலாம் சொன்னதில்லை. அது என்னவோ ஒரு கான்ஃபிடென்ட். ரைட். இப்போது இந்த பூர நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் பிறந்துட்டீங்க, தசா நடத்துகிற சரியில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. மாற்றி யோசிங்க. அந்த மாற்று சிந்தனைகள் தான் இவை. ஆகச்சிறந்த இந்த கருத்துக்களை நன்றாக நீங்கள் எழுதி வச்சு ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களின் தசா புத்திகள் சரியில்லாத காலகட்டங்களில் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் கிடைப்பது மிக மிக அரிதாக இருக்கும். தசாபுத்தி சரியில்லை, ரொம்ப கெட்டு போய் தசை நடத்துறது கிரகம் அப்படின்ற நேரத்தில் தெய்வ அனுகிரகம் கூட கிடைக்காதுங்க. அவ்வளோ பெரிய ஒரு தடைகள் வந்து இருக்கும். அந்த மாதிரி எது தொட்டாலும் காரிய தடைகள், காரிய தாமதங்கள், எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனைகளை வந்து நீடித்த பிரச்சனைகள், அடிக்கடி பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். தடங்கல்கள், சிக்கல்கள், எது எடுத்தாலும் வந்து ஒரு அந்த மாதிரி நேரத்தில் கடவுள் அனுகிரகமே கிடைக்கும். அட்லீஸ்ட் கடவுள் அனுகிரகம் கிடைச்சாலாவது அந்த அனுகிரகத்தால் சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தீர்க்கப்படலாம். அப்போது அந்த நேரத்தில் உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா பூர நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம் அணுஜென்மம், பரணி நட்சத்திரம் திரிஜென்மம். இந்த 3 நட்சத்திரம் எழுதிக்குங்க. இதெல்லாம் இதுதான் சொல்றது, பேனா பேர் எடுத்துன்னு சொல்றது. பூரம், பூராடம், பரணி. இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் தான் உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். நீங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில், நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் கோயிலுக்கு, எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க. மகாலட்சுமி கோயிலுக்கு போங்க, சிவனோட ஆலயத்துக்கு போங்க, இல்லது திருமால ஆலயத்துக்கு போங்க, விநாயகர், முருகன், யாரை வேணாலும் கும்பிடுங்க, இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க, அட்லீஸ்ட் குலதெய்வத்தையாவது கும்பிடுங்க. இந்த ஜென்ம நட்சத்திரம் வரும்போது தான் அனுகிரகம் கிடைக்கும். நீங்கள் போய் பாருங்க, நினைச்சது நிறைவேறும். ஓகேங்களா? அப்புறம் தசா புத்திகள் சரியில்லாத காலகட்டங்களில் காரிய தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நஷ்டத்தில் முடியும். அவ்வாறு தசாபுத்தி சரியில்லாத காலகட்டங்களில் சரியான நேரத்தில், நாளில், நட்சத்திரத்தில் அந்த எந்த ஒரு செயலையும் நீங்கள் வந்து செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாள், நட்சத்திரம், ஹோரை இதெல்லாம் பார்த்து செய்யணும். ஏன்னா கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க கண்டினியூஸாக. அப்போ இது நீங்கள் மாற்றிக்கணும். உங்களே எந்த நேரம் நல்ல நேரம், நம்மளுக்கு சாதகமான நட்சத்திரம், இதெல்லாம் சொல்லியிருக்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். அவ்வாறு ஜென்ம சம்பத்து நட்சத்திரமாகிய உத்திரம் நட்சத்திரம், ஜென்ம சம்பத்து நட்சத்திரமாகிய உத்திரம் நட்சத்திரம், அணுஜென்ம சம்பத்து நட்சத்திரமாகிய உத்திராடம் நட்சத்திரம், திரிஜென்ம சம்பத்து நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரம். இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். கஷ்டமான சூழ்நிலை இந்த நட்சத்திரங்களை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிங்க. தெய்வ அனுகிரகம் கிடைக்கணும்னா மட்டும்தான் அது, அதோட நிறுத்திக்கணும். ஜென்ம நட்சத்திரம், சம்பத்து நட்சத்திரத்தில் காரிய தடைகள் உங்களுக்கு உடைபடும். அட்லீஸ்ட் கஷ்டமாவது வராமல் இருக்கும். அந்த தசா காலம் உங்களுக்கு நன்மையான தசா காலமாக எப்போ மாறுதோ அப்போ இந்த சம்பத்து நட்சத்திரத்தில் நீங்கள் வந்து தொடங்கியிருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய புகழுக்கு கொண்டு போயிடும், மிகப்பெரிய வெற்றிக்கு கொண்டு போயிடும், லாபத்துக்கு கொண்டு போயிடும். நீங்கள் செய்த செயல் இந்த நட்சத்திரத்தில் தசாபுத்தி சரியில்லாத காலகட்டத்தில் செஞ்சுருப்பீங்க. நல்ல காலகட்டம் வரும்போது ஆகச்சிறதாக மாறிடும். 1000 மடங்கு உங்களுக்கு லாபத்தை கொடுத்துரும்.
ஓகேங்களா. ஜென்ம விபத்து நட்சத்திரமாகிய அஸ்தம் நட்சத்திரம், அணுஜென்ம விபத்து நட்சத்திரமாகிய திருவோணம் நட்சத்திரம், திரிஜென்ம விபத்து நட்சத்திரமாகிய ரோகிணி நட்சத்திரம். கவனமாக இந்த நட்சத்திரம் வர்ற நாள் கவனமா நீங்க இருக்கணும். பயணம் பண்ணும்போது தடைகள் வரும், சிக்கல் வரும், பயணத்தில் போலீஸ்ட மாற்றுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். விபத்து நட்சத்திரமாக பாதிக்கப்படுகிறது. காரிய தடைகள், நஷ்டங்கள், பிரச்சனைகள் இந்த நாட்களில் வரும். இந்த நட்சத்திரம் வர நாள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க கிளீனா. ஓகேங்களா. அப்போ கேடுகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சும்மா கிடப்பது சுகம்னா உங்களுடைய வேலைகள் எல்லாம் தள்ளி போட்டு எது நிரந்தரமான உங்க வேலையோ அதை மட்டும் செஞ்சுட்டு அப்படியே அடுத்த நாளைக்கு தாவிடுங்க. அடுத்த நாளைக்கு உங்க பரிவர்த்தனைகளை மாத்திக்குங்க. அப்புறம் உங்களின் ஜென்ம சேம நட்சத்திரமாகிய சித்திரை நட்சத்திரம், அணுஜென்ம சேம நட்சத்திரமாகிய அவிட்டம் நட்சத்திரம், திரிஜென்ம சேம நட்சத்திரமாகிய மிருகசீரிடம் நட்சத்திரம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்ணும், சுகத்தை கொடுக்கும். பணவரவு, காரிய தடைகள் இது எல்லாமே நீங்கி நன்மையை கொடுக்கக்கூடிய நாள். தசாபுத்தி சரியில்லாத நேரத்தில் இந்த நட்சத்திரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் செய்யறோம், இந்த நாளில் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரியங்களுக்கு மட்டும்தான் இது சொல்லிட்டு இருக்கேன். நீங்க செய்யும் செயலுக்கு மட்டும்தான் இது சொல்லிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே. இந்த நாட்களில் காரிய தடைகள் இருக்காது. ஜென்ம பிரத்யாரம் நட்சத்திரமாகிய சுவாதி நட்சத்திரம், அணுஜென்ம பிரத்யார நட்சத்திரமாகிய சதயம் நட்சத்திரம், திரிஜென்ம பிரத்யார நட்சத்திரமாகிய திருவாதிரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களை பாத்தீங்கன்னா காரிய தடைகள் இருக்கும், கவனமா இருக்கணும். நீங்க எந்த விஷயத்தையும் தள்ளி போடுறது இந்த நட்சத்திர நாட்கள்ல ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் தசாபுத்தி சரியில்லாத காலத்துல கவனமாக இருக்கணும். அப்புறம் ஜென்ம சாதக நட்சத்திரமாகிய விசாகம் நட்சத்திரம் மற்றும் அணுஜென்ம சாதக நட்சத்திரமாகிய பூரட்டாதி நட்சத்திரம், மேலும் திரிஜென்ம சாதக நட்சத்திரமாகிய புனர்பூசம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் ரொம்ப சாதகமான உங்களுக்கு நாள், நல்ல நாள். இந்த நாளில் ஒரு பயணம் பண்ணுறதோ, ஒரு ஆகச்சிறந்த ஒரு காரியங்களை துவங்குதலோ, ஒரு உதவி கேட்டலோ, உதவியை நாடி செல்லுதலோ, ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் சரி தொடக்க காரியங்களை இந்த நாட்களில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஜென்ம வதை நட்சத்திரம் என்ன தெரியுமா? அனுச நட்சத்திரம். கிளீனாக குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டே வரீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜென்ம வதை நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம், அணுஜென்ம வதை நட்சத்திரம் உத்திரட்டாதி, திரிஜென்ம வதை நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய சகலவிதமான காரியங்களிலும் ஆகச்சிறந்த விழிப்புணர்வுடன் நீங்கள் செயல்படுதல் வேண்டும். ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வா செயல்படணும். அப்பத்தான் முடிஞ்சா தள்ளி போட்டுடணும். சும்மா கிடப்பது சுகம் அப்படின்னா சிக்கல்னாலும் சிக்கல் இடியாப்ப சிக்கலா வந்துடும். கவனமா இருக்கும். ஜென்ம மைத்திர நட்சத்திரம் அப்படின்னா என்ன நட்சத்திரம் தெரியுமா? ரேவதி நட்சத்திரம், மேலும் கேட்டை நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம். மைத்திரம் உங்களுக்கு சொந்தக்காரங்க மாதிரி ஒரு நட்பு, ஆகச்சிறந்த ஒரு நட்பு. அந்த அளவுக்கு ஒரு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நட்சத்திரக்காரங்களாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள். எது சாதகமான நட்சத்திரம் எல்லாமே சொல்லிட்டு இருந்தோம். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு நீடித்த நலம் விரும்பிகளாக உங்களுக்கு இருப்பாங்க. மீது எல்லாமே ஏதாவது ஒரு டக்கப்போர் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க கிட்ட, மீதி நட்சத்திரக்காரங்க கிட்ட. அதனால இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்துக்காக மைத்திரம் நட்சத்திரம் நல்ல காரியங்கள் இதில் செய்யலாம். அதே மாதிரி பரம மைத்திரம் அதிநட்பு நலம் விரும்பிகள் ஆகச்சிறந்த ஒரு மனத்துக்கு ஒரு இன்பத்தை தரக்கூடிய ஒரு திருப்தியை தரக்கூடிய மைத்திர பரம மைத்திர நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிம்மதி கிடைக்கும். நீங்கள் இது ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா பூரண திருப்தி உண்டாகும் இந்த நட்சத்திர காலகட்டங்களில். அதனால் இந்த தசாபுத்தி சரியில்லாத காலகட்டங்களில் இதையெல்லாம் சரியான முறையில் யூஸ் பண்ணி சரியான முறையில் தேர்ந்தெடுத்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. இதை பயன்படுத்திக்கிங்க, யூஸ் பண்ணிக்கங்க. எல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பூரம் நட்சத்திரத்திற்கு அதிதேவதை அப்படின்னா பார்வதி அம்மனை மூட நூல்கள் போதிக்கிறது. அப்போ திங்கக்கிழமை ஆச்சுன்னா பார்வதி அம்மனை போய் பார்க்கறது,
சந்திரதசை நடந்துச்சுன்னா பார்வதி அம்மனை போய் பார்க்கறது, திங்கக்கிழமை வந்துச்சுன்னா பார்வதி அம்மனை போய் பார்க்கறது, திங்கக்கிழமை அப்புறம் பூர நட்சத்திரம் வந்துச்சுன்னா அதுலேயும் போய் பார்க்கறது, தசா நடந்துச்சுன்னா திங்கக்கிழமை ஆச்சுன்னா போகிறது. ரொம்ப ரொம்ப மேன்மையை கொடுக்குங்க அவங்களுக்கு. சிவனின் உடனுரை அம்பாள், சிவனாலயத்தில் உள்ள அம்பாள்னு சொல்லுவாங்க இல்லையா, சமஸ்கிருதத்தில் அம்பாள். ஓகேங்களா? நம்ம தமிழில் வந்து என்ன தெரியுமா, கொற்றவை. சிவனின் உடனுரை அம்மன் வந்து கொற்றவை. சாந்தமாக இருக்கக்கூடிய அத்தனை அம்மன் தெய்வங்களை நீங்கள் வந்து வணங்கலாம். அகோரமாவோ குரூரமாவோ இல்லை ரொம்ப கோபமாவோ இருக்கக்கூடாது. சாந்தமாக இருந்துக்கிற அம்மன் எல்லாமே நீங்கள் வந்து வணங்கலாம். இந்த அதிதேவதை பார்வதி அம்மனை வணங்குறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையை சேர்க்கும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், ஒரு விடாப்புடியான விடாமுயற்சியை, தன்னம்பிக்கையை இந்த மாதிரி இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அப்புறம் எலிகளை வளர்த்தல், குறிப்பாக பெண் எலிகளை வளர்த்தல். நிறைய பேர் எலி வளர்க்குறாங்க. இல்லைன்னா அந்த எலி வங்கு இருக்கும் பாருங்க, அங்கே போயிட்டு இந்த நெல் அந்த பச்சரிசி இது கொண்டு போய் வச்சுட்டு வர்றது, அதுக்கு வந்து எலிக்கு வந்து சோறு போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. பெண் எலி அதனுடைய குட்டிகள் கூட இருக்கிற மாதிரி ஒரு ரீசெண்டாக இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு காணொலி பார்த்தேங்க. ஒரு எலி தண்ணியில் மூழ்கிற நிலைமையில ஒரு படியில் வந்து போய் அதனுடைய குட்டிகளை வந்து பிடிச்சி கொண்டாந்து வைக்கிது. அதை ஒருத்தர் காணொலி எடுத்து போட்டுருந்தார், ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எலிக்கு உணவளித்தல், எலியை வளர்த்தல், பெண் எலிக்கு உணவளித்தல், பெண் எலி குட்டிகளுடன் இருக்கும்படி படமாக போட்டு உங்களின் வரவேற்பறையில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வைத்துக் கொள்ளுதல். கொஞ்சம் கூட கூச்சப்படாதீங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. அடிக்கடி உங்கள் பார்வையில் படும்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ஆகச்சிறந்த நன்மை உங்களை வந்தடையும். அப்புறம் மோனிஷா அப்படின்னு வருது இல்லைங்களா, அதனுடைய முதல் எழுத்து மோ. டா டாட்டா வருது இல்லைங்களா, டாட்டா, அந்த டா. டி டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த டி, அந்த டி. டுமில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டு. அப்புறம் மொக்கை, அதுக்கு வரக்கூடிய முதல் எழுத்து. அப்புறம் மௌனம் அப்படி வரக்கூடிய பார்த்தீங்களா, அந்த மௌ. இந்த எழுத்துக்களில் தொடங்கும் ஊர்கள், கிராமங்கள், நகரங்கள், தேசங்கள் இவை அனைத்துமே இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சாதகமாக செயல்படும். உங்களுடைய இந்த முதல் எழுத்தா தொடங்கணும். ஊரு, கிராமம், நாடு, ஏதா தேசம் ஏதா இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுங்க, ரொம்ப சாதகமாக செயல்படும். உங்களின் ஆளுமைக்கு ஏற்ற இடங்களாக இவை அனைத்துமே திகழும் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுதல் மிக மிக அவசியம். ஓகேங்களா? அப்புறம் பூரம் நட்சத்திரம் கட்டிற்கால் வடிவம் கொண்டது. ஒரு கட்டில் இருக்கிற கால் இருக்கு பார்த்தீங்களா, 4 கால் இருக்கும். இப்படி ஒரு தலையிலையோ இப்படி ஒரு பக்கமாகவோ பார்த்தீங்கன்னா அந்த 4 காலும் தெரியும் இல்லைங்களா, அந்த வடிவம் கொண்டது. இதை வந்து படமாக போட்டு வச்சுக்கிறது, அடிக்கடி பார்வையில் படும்படி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. படமாக போட்டு ஒரு சின்ன அட்டையில் கூட ஒரு சின்ன அட்டையில் போட்டு கூட பாக்கெட்டில் வச்சுக்கலாம், உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. காளி மனைகள், காளி வீடு இவை அனைத்துமே பூரமாக செயல்படும். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துக்கு போகிறீங்க, முக்கியமான காரியமாக ஒரு ஃபோன் வருது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால், 2-3 வீடு இருக்குது, காலியாக ஒரு வீடு இருக்குது, அந்த வாசலில் போய் நின்று பேசுனீங்கன்னா உங்களுக்கு காரியம் சக்ஸஸ், நினைத்த காரியம் வெற்றி. காளி மனைகள், காளி வீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரமாக செயல்படும். உங்களுடைய அத்தனை சகல விதமான விஷயங்களும் இதுக்குள்ளே இருக்குது, காளி வீட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் சந்திரன் உங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும், சந்திரன் உங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது அதிபலவானமாக மாறுவார். ரொம்ப தேய்பெரியா இருக்கிறார், 13வது திதியில போயினுக்கிறார் அப்படின்னா கூட பலமா இருப்பாருங்க. அந்த நேரத்திலையும் பார்வதி அம்மனை வணங்கலாம். எவ்வளோ நேரம் பயணம் பண்றாருன்னு சொல்லிட்டு கேலண்டர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும், பஞ்சாங்கம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அந்த நேரத்தில் பார்வதி அம்மனை வணங்கலாம். கடவுள் அனுகிரகம், அந்த அம்மாவோட அனுகிரகம் ஆகச்சிறந்த ஒன்றாக உங்களை வந்தடையும் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதான் பூர நட்சத்திரம் வரனால போறோம் இல்லையா, பார்வதி அம்மனை வணங்க முன்னாடி சொன்னேன். ஆனால் ரொம்ப பலவானாக மாறுவார்னு வந்து அருளப்படுகிறது. நீங்கள் அப்படியே இருங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மனுஷங்க
அஸ்வினி மகம் மூலம் பரம மைத்திரன் நான் சொன்னேன். ஓகேங்களா? ஆனால் இவங்க வந்து என்ன தெரியுங்க, இந்த அது வந்து பார்த்தீங்கன்னா காரியங்கள் செய்வதற்கு மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து பண பரிவர்த்தனை அவங்க கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். சித்திர நட்சத்திரக்காரங்க கிட்ட வந்து பழகும்போது கவனமாக பழகுங்க. வஞ்சனை செய்வாங்க, சூழ்ச்சி செய்வாங்க. உத்திரம் நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா மிக பகையான நட்சத்திரம் என்று அருளப்படுகிறது. இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக நீங்கள் செயல்படுதல் வேண்டும். எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. பலாமரக்கன்றை வீட்டினருகில் அல்லது மகாலட்சுமி ஆலயத்தில் அல்லது குலதெய்வ ஆலயத்தில் நட்டு அதற்கு முதல் நீராக மொச்சை கொட்டையை ஊற வைத்த நீரை ஊற்றி அதை நன்றாக பாதுகாத்து அது வளர 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 உங்களுக்கு பிடித்த பீடை எல்லாமே விலகி போகும். உங்களுடைய பாவங்கள் கரையும், வம்ச விருத்தி உண்டாகும். இதை நீங்க பண்ணீங்கன்னா இந்த பூர்ணத்தில் பிறந்தவங்க பலாமரக்கன்று நட்டு வளர்க்கணும். குலதெய்வ ஆலயத்தில், மகாலட்சுமி ஆலயத்தில், இஷ்ட தெய்வ ஆலயத்தில், சிவன் ஆலயத்தில், பார்வதி அம்மன் ஆலயத்தில் இந்த மாதிரி நட்டு வளர்த்தீங்கன்னா உங்களுடைய பாவம் போகும். அதை நல்லா பராமரித்து வளர 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 உங்க குடும்பமே தலைக்கும். பெண் கழுகு, இந்த பெண் கழுகு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம். பெண் கழுகுக்கு உணவளித்தல் முடிஞ்சா பண்ணுங்க. பெண் கழுகை வளர்க்க முயற்சி பண்ணாலும் பண்ணுங்க, தவறே கிடையாது. நிறைய பேர் வந்து கால் இந்த கை மேலே வச்சுட்டு பறக்க விட்டு போய் பிடிக்கிறான். அந்த மாதிரிலாம் இருக்கு. முடிஞ்சா வளர்க்குறதுனாலும் வளர்க்கலாம். படமா போட்டு கூட வச்சுக்கலாம். உங்க மனசு எப்பயும் ஒரே சமச்சீராக இருக்கும், அடிக்கடி பார்வையில் படும் பொழுது. ஓகே, முருகன் கோயிலுக்கு வேல் தானம் செய்யறது இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். இந்த முருகனுக்கு வேல் வந்து செஞ்சு தானமாக கொடுக்கறது, நடுறது, கோயிலில் போயிட்டு நடுறது. அந்த வேல் வந்து இப்படி இருக்கும், உங்களுக்கு தெரியும். வேல் தானம் ஆகச்சிறந்த ஒன்று. முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில் பாலபிஷேகம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை, இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ஆகச்சிறந்ததாக மாறும். குருஸ்தானத்தில் உள்ளவர்களிடம் நீங்கள் அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குதல், தந்தையிடம் நீங்கள் அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குதல் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். அட்லீஸ்ட் சிக்கலாவது வராமல் இருக்கும். முருகனுக்கு, மகாலட்சுமிக்கு சந்தனத்தை தானமாக வழங்குதல், சந்தன அபிஷேகம் செய்தல் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படும். பார்வதி, மீனாட்சி, வாசவி, தாட்சியாயினி, மூச்சிக வாகனம், எலி மூச்சிக வாகனம், இவைகளை இந்த 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 வரலாறுக்குள்ளதான் பார்வதி, மீனாட்சி, வாசவி, தாட்சியாயினி, மூஷிக வாகனம் இந்த மாதிரி அதனுடைய அந்த வரலாற்றுக்குள்ளதான் உங்களுடைய வாழ்க்கை வந்து அடங்கியிருக்கு. நல்லா அதை வந்து யோசிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. ஒரு சின்ன பாட்டு உங்களுடைய வாழ்க்கையா இருக்கும். அதுல அப்ப என்ன பண்ணும், அதை படிக்கிறது கூட ரொம்ப நல்லதுதான். பராசக்தி வழிபாட்டை நீங்கள் அடிக்கடி மேற்கொள்ளும் பட்சத்திலும் உங்களுடைய வாழ்க்கை ஆகச்சிறந்த வாழ்க்கையாக மாறும். குழந்தைகளுக்கு அடிக்கடி இனிப்பு வாங்கி, குழந்தைய பார்த்தாலே சாக்லேட் வாங்கி கொடுத்துனுங்க. பேனா வாங்கி கொடுக்கணும், ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்கணும், நோட்டு, புத்தகம் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும். குழந்தைங்களை பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம். இன்னும் சொல்ல போனால் குழந்தைங்களுக்கு உதவி செய்கிறது அவ்வளவு நல்லது. சாக்லேட் வாங்கி கொடுக்கிறது, அந்த குழந்தையோட உங்களால் அந்த குழந்தை சிரிச்சிச்சுன்னா உங்களுடைய காரிய தடை வந்து நீங்கும். குலதெய்வ வழிபாடு உங்களை ஆகச்சிறந்த ஒரு மேம்பாடுக்கு இழுத்து செல்லும். மெயினாக அந்த பூர நட்சத்திரம் குலதெய்வ வழிபாடு பௌர்ணமி அமாவாசை ஆச்சுன்னா விடவே கூடாது. மெயினாக அமாவாசையில் படைக்கணும். பௌர்ணமியில் சந்தோஷமாக பார்த்துட்டு வரணும், உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அமாவாசையில் அதுக்கு செஞ்சீங்கன்னா பௌர்ணமியில் உங்களுக்கு கொடுக்கும் குலதெய்வம். அதுதான் அங்கே இருக்கிற முக்கியமான விஷயம். தேங்காய் தானம் செய்தல், தேங்காய் பர்பியை வந்து உண்ணுதல், தேங்காயை உணவில் சேர்த்து கொள்ளுதல் உங்களுக்கு ஆகச்சிறந்த ஒன்றாக இருக்கும். தேங்காய் தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. பலாப்பழத்தை வந்து தானமாக கொடுக்கலாம். அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எங்கேயா ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, பலாப்பழத்தை வாங்கி போய் கொடுத்துட்டு அறுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வரலாம். இந்த மாதிரி தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. அடிக்கடி சாப்பிட்றதும் நல்லது. மஞ்சள் தானம் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும். இது எப்படி தானம் பண்ணுறது? கோயிலுக்கு தானம் பண்ணலாம் இல்லையா? மஞ்சளில் அபிஷேகம் செய்யலாம் இல்லையா? ஏன் மகாலட்சுமிக்கு பண்ணுங்க, பார்வதி அம்மனுக்கு பண்ணுங்க, ரொம்ப நல்லது. மஞ்சள் கொஞ்சம் வாங்கி கோயிலுக்கு தானமாக கொடுங்க. அடிக்கடி யூஸ் பண்ணிக்குவாங்க இல்லை அவங்க. ஒரிஜினல் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் வாங்கி கொடுங்க.
அவர்கிட்ட சொல்லுங்க ஐயர்கிட்ட, ஐயா இது கஸ்தூரி மஞ்சளுங்கய்யா, நீங்கள் எப்போ அபிஷேகம் பண்ணாலும் இது எடுத்து பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லி ஒரு 2 கிலோ வாங்கி கொடுங்க. வாழ்க்கையே சேஞ்ச் ஆகுங்க. தேங்காய் தானமும் தேங்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்வதும் மஞ்சளை தானம் செய்தலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மகாலட்சுமிக்கு பன்னீர் அபிஷேகம் செய்தல் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். தலைக்கு ஷாம்பு போடுதலை தவிர்த்து சீகக்காயை சீக்கா 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 கார்த்திகா சீக்கா அப்படின்னு வருது இல்லையா, அந்த மாதிரி சீகக்காயை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ரொம்ப நல்லது உங்களுக்கு. அது வந்து பிராப்தம். அடிக்கடி நீங்கள் வேஷ்டி கட்டி கொள்வது, ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க, பேண்ட்டு போடுற ஆளாக இருந்தால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேஷ்டிக்கு மாறிக்கிங்க. நான்லாம் வந்து வேஷ்டிக்கு மாறி ரொம்ப நாள் ஆச்சு. டியூட்டி மட்டும் தான் யூனிஃபார்ம் போட்டு பேண்ட்டை போட்டு போகிறேன். மற்றபடி நோ பேண்ட் எடுக்கிறதே கிடையாது, ஒன்லி வேட்டி தான். அந்த மாதிரி நீங்கள் வந்து வேட்டியை கட்டிக்கிட்டு ஒரு காரியத்துக்கே போகிறீங்கன்னு வைங்களேன், ஒரு காரியத்துக்கே போகிறீங்க, பேண்ட்டு போட்டு வாங்க. அப்போது உங்களுடைய காரியம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தசாபுதி சரியில்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்கும். வேஷ்டி கட்டிக்கிட்டு அதே முறை அதே டைமும் இன்னொரு டைம் வந்து போய் அப்ரோச் பண்ணி பாருங்கள், அந்த காரியம் வெற்றி அடையும். அவ்வளோ விஷயம் இருக்கு உள்ள. பால், மோர், தயிர், பால் பதார்த்தம் அத்தனையுமே உங்களுக்கு நல்லது செய்யும். பால், இந்த டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, பால் சாப்பிட்றது, தயிர் சாப்பிட்றது, மோர் சாப்பிட்றது, இது எல்லாமே நல்லது பண்ணும். ஒரு வீட்டுக்கே போகிறீங்க, இந்தாங்க டீ போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களும் அந்த டீயே சாப்பிடுவாங்க. நீங்கள் வாங்கி போனீங்க இல்லையா அந்த பாக்கெட் பால், அதுலேயும் அவங்களும் டீ சாப்பிடுவாங்க இல்லையா, அப்போது வந்து அது ஒரு தானம் மாதிரி மாறும். முக்கியமான விஷயங்களுக்கு நீங்கள் பட்டாடை உடுத்தி கொண்டு செல்லும் முற்றத்தில் உங்கள் அந்த காரியம் வெற்றி அடையும் என்பதில் துளிக்கூட சந்தேகமே வைத்துக் கொள்ளாதீர்கள். நரசிம்ம வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும். பத்மநாப சுவாமியை வணங்குதலும் காரிய தடைகள் அனைத்தும் உங்களுக்கு உடைபடும். பெல்ட் போட்டுக்கிறது, பேண்ட் போட்டீங்கன்னா பெல்ட் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அருணா கயிறு இல்லாமல் நீங்கள் இருக்கவே கூடாது. உங்களுக்கு புலால் உணவு ஆகச்சிறந்த ஆன்டிபயாட்டிக். அந்த நம்ம சிவகுமார் சார் இருக்கார் இல்லைங்களா, வைத்தியர், சித்த வைத்தியர் சிவகுமார் சார், போட்டு பாருங்கள், நெட்டில் அடிச்சு பாருங்க வரும். அவர் சொல்கிறார், ஒரு மாதத்தில் நீங்கள் எத்தனை முறை புலால் உணவை உண்கிறீர்களோ அத்தனை முறையும் நீங்கள் ஆன்டிபயாட்டிக்கை எடுத்துக்கொண்டதாக அர்த்தம் என்று அருள்கிறார். அது மாதிரி புலால் உணவு பூர நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் காதலிப்போர்களுக்கு, யாராவது லவ் பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேம்பட்ட வாழ்க்கையாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நல்லது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். லவ் பண்ணுறவங்களை எல்லாத்தையுமே காப்பாற்றுங்க. இப்பயே கிளம்பிடுங்க, சரிங்களா? கோயிலுக்கு செல்லும் பொழுது பூமாலை வாங்கி போகணும். கோயிலுக்கு போகிறோம், கொஞ்சோண்டு தேங்காய், பழம், கற்பூரம், ஊதுபத்தி, மஞ்சள், குங்குமம், திருநீர் இதெல்லாம் வாங்குவோம். கொஞ்சம் 1 முழம் பூவும் வாங்குவோம். அந்த 1 முழம் பூவுக்கு பதிலாக மாலையாக வாங்கி எடுத்துகிட்டு போய் நம்ம சாமிக்கு போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேம்படும். பெண்கள் ஒட்டியானம் அணிந்து கொள்ளுதல், ஒரு விசேஷம் போகிறீங்க, ஒட்டியானம் அணிஞ்சு போங்க, உங்கள் மதிப்பு மரியாதை ரொம்ப இருக்கும். அங்கே வந்து சில கைகூடுதல் வந்து நடந்தாலும் நடக்கலாம். நீங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இவங்களுக்கு வந்து உதவி செய்யும். அவங்கள பார்த்தாலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன வேணுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி கொடுக்கணும். கர்ப்பிணி பெண்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கை வந்து மேம்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடிக்கடி நீங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு. அது இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க படிப்பு ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து காணொலியாக கேட்குறீங்க இல்லையா, வீடியோவாக பார்க்குறீங்க இல்லையா, அதை தவிர்த்துட்டு அந்த பிடிச்ச விஷயமான புஸ்தகங்களை வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த காணொலியில் கேட்குறது சொல்லுவாங்க, படித்தலை விட கேட்டல் அதீத நன்மைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பூர நட்சத்திரத்துக்கான விதி அப்படின்னா கேட்டலை விட படித்தல் ஆகச்சிறந்த ஒன்று உங்களுக்கு ரொம்ப நன்மை கொடுக்கும். படிக்கிற விஷயம் பாராயணம் செய்தல் ஆகச்சிறந்த ஒன்று அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஓகேங்களா? சிங்கத்திற்கு உணவளித்தல், சிங்கத்தை பார்த்தல், சிங்கத்தை வளர்த்தல் அல்லது சிங்கத்தை படமாக போட்டு அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளுதல் உங்கள் வாழ்க்கை உயர்ந்த ரக தரமான வாழ்க்கையாக மாறும். சௌடேஸ்வரி அம்மனை வணங்குதல் ஆகச்சிறந்த ஒன்று. சேலம் போனீங்கன்னா சௌடேஸ்வரி இருக்கு, அம்மன் வந்து சௌடேஸ்வரி அம்மனை இருக்காங்க சேலத்தில். பசுபதி அம்மனை வணங்குதலும் ஆகச்சிறந்த ஒன்றாக சொல்லப்பட்டுள்ளது. அப்புறம் இந்த பிளே கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, பார்த்தீங்களா? ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க, முக்கியமான ஃபோன் வருது,
பக்கத்தில் பிளே கிரவுண்ட் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு அந்த ஃபோனை வந்து பரிவர்த்தனை வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அந்த பேச்சுவார்த்தை வந்து முடியும். பிளே கிரவுண்டு உங்களுக்கு சாதகம். சாமி கும்பிட்டு ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, சாமி கும்பிட்டு முடிக்கிறீங்க. அந்த சாமி கும்பிட்டு முடிச்சோடனே எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து போவாங்க இல்லையா? அந்த உட்காந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வராண்டா இருக்குது பாருங்க, அதில் வந்து உட்காரணும். கோயிலுக்கு உள்ளேயோ அவங்கவுங்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்ற இடம் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஏற்ற இடம் வராண்டா, எப்படி கிரவுண்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி கோயில் பிரகாரங்களில் நீங்கள் சாமி கும்பிட்டு முடித்தவுடன் 10 நிமிஷம் அமர்றீங்க இல்லையா? வராண்டால உட்கார்றது உங்களுக்கு சாதகம். அப்புறம் அனந்த நாராயண வழிபாடு ஆகச்சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும். அனந்த நாராயணன் சொல்லிட்டு நெட்டில் தட்டி பாருங்க, ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். அப்புறம் வீட்டில் முன்பக்கமாக உள்ள, அதாவது வீட்டில் முற்றம்னு ஒன்று இருக்கும் பின்னாடி பக்கம், அந்த இடம் உங்களுக்கு சாதகம். ஏதாவது ஒரு பரிவர்த்தனை பண்ணணும், ஏதாவது ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தணும், சொன்னால் கேட்கவே மாட்டேன்றாங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா அந்த முற்றத்துக்கு போயிடுங்க, கூப்பிட்டு பேசுங்க, காரியம் வந்து ரொம்ப சாதகமாக முடியும். அப்புறம் தாதியர்னா செவிலியர்கள், அதாவது நர்ஸு. அப்புறம் மக்கள் நல பணியாளர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்மையை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும். வான வேடிக்கை விடுறாங்க இல்லையா? அந்த வான வேடிக்கை வந்து பூர நட்சத்திரம், அதை பார்க்கறது அதிர்ஷ்டம். அந்த நடத்துனீங்கன்னா அதை விட அதிர்ஷ்டம். பறக்கும் பலூன் வந்து பார்த்தீங்கன்னா பூரம், அது வந்து படமாக போட்டு வச்சுக்கிறது ஆகச்சிறந்த ஒன்று. அந்த வான வேடிக்கை அந்த ஒரு ஃப்ளாஷ் ஆகிற நேரத்தில் அந்த ஒரு ஃபோட்டோ மாதிரி போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மீனாட்சி அம்மன் அடிக்கடி போயிட்டு வாங்க, அடிக்கடி போயிட்டு பாருங்கள், நீங்கள் நினச்சது நடக்குங்க. சமயபுரம் மாரியம்மன் இருக்காங்க பார்த்தீங்களா? அதுவும் ரொம்ப நல்லது. சமயபுரம் வந்து நம்மளுக்கு மாறுபட்ட கருத்து நிறைய உண்டு, பட் இருந்தாலும் சொல்லப்படுகிறது. அப்புறம் எண்கள் இருக்கு இல்லைங்களா? எண்கள் 1 2 3, அதில் 9ஆம் நம்பர் உங்களுக்கு சாதகம். 9 அப்படின்னா அதிர்ஷ்டம். வாத்து, அன்னப்பறவை போன்றவற்றை வளர்த்தல், உணவிடுதல், அதன் படங்களை போட்டு வைத்துக் கொள்ளுதல் உங்களுடைய வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும். மாதத்தில் அக்டோபர் மாதம் எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமான மாதமாக திகழும். பசுவை வளர்த்தல், பசுவிற்கு உணவளித்தல், பசுவை தானமாக கொடுத்தல் ஆகச்சிறந்த ஒன்று. லட்சுமி வழிபாடு, முருகனின் வள்ளி வழிபாடு, லட்சுமி வள்ளி தெய்வானைன்னு இருக்கு பார்த்தீங்களா? முருகன் தெய்வானை, வள்ளி முருகன் தெய்வானை, இந்த 3 ஒன்றா இருக்கும் ஒரு சில கோயிலில். இதில் வந்து வள்ளியோட ஆராதனை, வள்ளியை வணங்குவது, அப்புறம் லட்சுமியை வணங்குவது ஆகச்சிறந்த வாழ்க்கையை மேம்படுத்தும். பாருங்க, இதெல்லாம் பூர நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரத்தோட கிளைகள், பூர நட்சத்திரத்தோட காரகங்கள், இவை எல்லாமே பூர நட்சத்திரத்தோட தன்மைகள், இவை எல்லாமே. பூரம் இவ்வளவு விஷயங்கள்ல வியாபித்து இருக்குதுன்னு அர்த்தம். சொன்ன இவ்வளவு விஷயத்துல நீங்க எதையாவது ஒன்று கையில் எடுத்து கண்டினியூஸா 48 நாள் முடிச்சிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்ல வாழ்க்கையா உங்களுக்கு மாறி. அட்லீஸ்ட் கெட்ட தசை முடிஞ்ச உடனே நல்ல தசையாவது வரும். அப்போ உங்களுக்கு 1 மடங்கு தான் வரணும் அப்படின்னா 1000 மடங்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கோயில்ல அந்த தீப ஒளி இருக்கு பாருங்க, ஆகச்சிறந்த நன்மைங்க உங்களுக்கு. அந்த ஒளி அந்த நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒளி எரியும் பார்த்தீங்க, சிவனுக்கு பக்கத்தில், சிவனுக்கு முகத்தை கலந்து காட்டும் அந்த ஒளி. அந்த ஒளியை பார்க்குறது அவ்வளோ நல்லதுங்க. ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அந்த ஒளியை ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், எங்கேயாவது கிடைக்கும் பட்சத்தில் உங்கள் மனவேதனை பறந்தோடி போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஸ்டோர் ரூம், வீட்டில் வந்து ஸ்டோர் ரூம் இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து ஒரு பரிவர்த்தனை நடக்கக்கூடிய அந்த இடத்துல ஸ்டோர் ரூம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த இடம் உங்களுக்கு சாதகம். சகல விதமான பரிவர்த்தனைகளையும் நீங்கள் வந்து அங்கே வச்சுக்கலாம். அதே மாதிரி வெண்பொங்கல் உணவு, வெண்பொங்கல் உங்களுடைய பூர நட்சத்திரம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. தானமாக வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. வாரத்தில் வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். வைரக்கல் பதித்த மோதிரமும் என்றென்றும் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். அதே மாதிரி நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து கிழக்கு திசை உள்ள பக்கம் என்றுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒரு சிரமத்தில் இருக்கிறோம், பிரச்சனை முடியுமான்னு தெரியல, அப்பா சாமி எனக்கு முடிச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு திசை பக்கம் மாடி மேலே போயிட்டு ஒரு தலைமையில கையெடுத்து பெரிய கும்பிடா போட்டு கண்ணை மூடி நல்லா வேண்டிங்கன்னா எப்பா இதை செய்யின்னு சொல்லிட்டு உடனே வந்து பதில் கிடைக்கும்.
புளிப்பு சுவை உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும். புளிப்பு சுவையை நீங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளுதல், குடம்புளியை வாங்கி தானமாக கொடுத்தல் ஆகச் சிறந்த ஒன்று. அவரை கொட்டை, மொச்சை கொட்டை ஊற வைத்த நீரை வெள்ளிக்கிழமையில் காலையில் பருகுதல் உங்களுக்கு மிகப்பெரிய காரிய தடைகள் நீங்கும். கஷ்டமெல்லாம் விட்டு போகும். மகாலட்சுமிக்கு தாமரை பூ சாற்றி, வெண்தாமரை சாற்றி மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்தல், தூய வெண்மை நிற பட்டாடைகளை மகாலட்சுமிக்கு போர்த்தி பாலாபிஷேகம் பண்ணி நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே பொற்கால வாழ்க்கையாக மாறி போயிடும். அப்புறம் புளிய மரத்தை வளர்த்தல், புளிய மரத்தை பேணி காத்தல் நன்மை உங்களுக்கு ஆகச்சிறந்ததாக கிடைக்கும். வெள்ளி உலோகத்தை கையில் காப்பாக மோதிரமாக அணிந்து கொள்ளுதலும் ஆகச்சிறந்த ஒன்றாக மாறும். எலுமிச்சம்பழம் சாறு அடிக்கடி உண்ணுதல், குடித்தல், எலுமிச்சம்பழம் தானம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நன்மையை கொடுக்கும். மாதத்தில் தமிழ் மாதங்களில் ஐப்பசி வைகாசி மாதங்கள் ஆகச்சிறந்த மாதங்கள். நீங்கள் விடிவெள்ளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, காலையில் 4:30 வரும்ன்றாங்க. நானும் பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி சாயந்தர நேரத்துலையும் தெரியுது அப்படின்றாங்க. ஆனால் வெள்ளினா விடியற் காலை அந்த சுக்கிரன், அந்த அந்த சுக்கிர நட்சத்திரம், அந்த வெள்ளி அப்படிங்கிறது அதுதான் நினைக்கிறேன், சுக்கிரன் தான் நினைக்கிறேன். அப்போது அது பிரகாசமாக தெரியும்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாத விஷயங்கள் எல்லாம் கூட புரிஞ்சு போயிடும். அடிக்கடி தயிர் சாதத்தை நீங்கள் உண்ணுதல், தானமாக கொடுத்தல் ஆகச்சிறந்த ஒன்று. கோயிலில் தெய்வத்தை வணங்கிய பின், அதான் அந்த சபா மண்டபம். அந்த சபா மண்டபம்னா எதுன்னு கேட்டு பாருங்க. அந்த இடம் உங்களுக்கு சாதகம். அங்கே உட்காந்தோ ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நாற்காலி, கட்டில், மேஜை எல்லாமே உங்களுக்கு சாதகமான பொருட்கள். விநாயகனின் எலி வாகனத்திற்கு நீங்கள் உணவளித்தல் ஆகச்சிறந்த ஒன்று. மாதத்தில் 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். சாம்பல் கலர் ஆடுகளை நீங்கள் வெண்மை நிற ஆட்டை தானமாக கொடுக்கலாம். அதே மாதிரி தூய பட்டாடைகளை அணிதல், வெண்மை நிற ஆடைகளை, வெண்மையான நிறத்தில் உள்ள கைக்குட்டைகளை நீங்கள் எப்பொழுதும் பயன்படுத்துதல் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் முகத்தில் சிரிப்பை தவிர வேற எதுவுமே நீங்கள் வச்சுக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது எவ்வளோ துயரமாக இருக்கிறேன், சிரிச்சு பாருங்க, அந்த துயரம் கூட ஓடி போயிடும். யாரை பார்த்தாலும் கிளீனாக சிரித்து அணுகுங்க, அந்த காரியம் வெற்றி அடையும். பூரத்திற்கு சிரிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி, ரொம்ப நல்லது. சிரித்த முகத்தோடு நீங்கள் அணுகினீர்கள் என்றால் அத்தனை காரியமும் தடையின்றி நடக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. சூரிய உதயத்தை பார்த்தல் ரொம்ப ரொம்ப நல்லது. இளஞ்சூரியன் வரும் பொழுது நல்லா கும்பிட்டு அது கூட பேசுங்க. அது உங்களுக்கு நீ கஷ்டத்தை சொல்லுங்க, அந்த அப்பங்கிட்ட அது பதில் கொடுப்பார் அவர் உங்களுடைய கஷ்டத்துக்கு. அப்புறம் ஆடி பூர வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய ஆடி பூரம் அந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அம்பாளை வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை மேம்படும். ஆலமரத்தை வளர்த்தல், ஆலமரத்தை பாதுகாத்தல், ஆலமர படத்தை போட்டு அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளுதல் உங்கள் வாழ்க்கை மேம்படும். சிட்டுக்குருவியை வளர்த்தல், சிட்டுக்குருவியை பார்த்தல், சிட்டுக்குருவிக்கு உணவளித்தல் ஆகச்சிறந்த நன்மை கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். கண்கள் மற்றும் புருவத்தை நீங்கள் எப்பொழுதும் அழகாக வைத்துக் கொள்ளுதல் உங்களுடைய அத்தனை விஷயம் எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்களோ அந்த குறிக்கோள் நிறைவேறும். அப்புறம் வசீகரமாக உங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுதல், கவர்ச்சியாக வைத்துக் கொள்ளுதல் உங்களுடைய வாழ்க்கை மேம்படும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம தினமும் குளிக்க போகிறோம். இப்போல்லாம் பாத்ரூமில் போன உடனே ஷவரை திறந்துட்டு குளிப்போம். அப்போது ஒரு காலத்தில் வீட்டில் ஷவரும் கிடையாது. நீங்கள் வெளியில் போகணுன்னா தூரமாக காட்டில் சொம்புக எடுத்துகிட்டு போகணும் இல்லைங்களா? அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, குளிக்கிறதுக்கெல்லாம் எங்கே போயிருப்பாங்க? கிணத்துல குதிப்பாங்க, ஆற்றுல குளிப்பாங்க, குளத்தில் குளிப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும் இல்லையா? அப்போது இந்த குளியலில் பாருங்கள் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போது ஒரு குளத்தில் குளிக்க போகிறீங்க, காலை அதை டச் பண்ணி பார்ப்பீங்க, அப்பா இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குதுன்னு. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, மெல்ல இறங்குவீங்க. 1 படி 2 படி 3 படி மெல்ல 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 அப்படியே நனைஞ்சிக்கிட்டு கழுத்து வரைக்கும் வந்துடும். கழுத்து வரைக்கும் போய் நின்னதுக்கப்புறம் அப்படி முழுகி எடுத்துருப்பீங்க. இந்த நேரத்தில் என்ன தெரியுங்களா நடக்குது? உடலில் நல்ல வெப்பம், கெட்ட வெப்பம், அதாவது மாசுபட்ட வெப்பம் 2 இருக்குது. அந்த மாசுபட்ட வெப்பம் எப்போ வெளியே போகும் அப்படின்னா
இந்த குளத்துல இறங்குறீங்க பாருங்க, அந்த மாதிரி இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கழுத்து வரையும் வந்ததுக்கப்புறம் அப்படி மூழ்கி எழுந்திருக்க பாருங்க, அப்போ தான் அது போகும். அந்த மாசுபட்ட வெப்பம் இருக்கு பாருங்க, அது வந்து உடல்ல தங்கிச்சுன்னா நோய்களை உற்பத்தி பண்ணும் அப்படின்னு வந்து அகலப்படுகிறது. நம்ம என்ன பண்றோம், இப்பெல்லாம் போன உடனே தலைக்கு சங்கின்னு சுடு தண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் கூட அதெல்லாம் சிரமப்படுறதே இல்லை. சுடுதண்ணில் மட்டும் தான் குளிக்கிறது, பஸ் தண்ணியில் மட்டும் தான் குளிக்கணும்னே சொல்றாங்க. ஆனால் நம்ம என்ன சுடுதண்ணில் மட்டும் தான் குளிக்கிறது, அது தலைமையிலேயே கரெக்டாக ஊற்றுவோம். அது ரொம்ப கஷ்டம், அப்படி பண்ணக்கூடாது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம காலிலேருந்து ஊற்றிக்கிட்டே வந்து அப்புறம் தலைக்கு ஊற்றிக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் கெட்ட சூடு வெளியே போகும், உங்களை நோய்கள் வந்து அண்டாது. அதே மாதிரி குளிச்சு முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் முதுகத்தான் துடைக்கணும். இது எல்லாருக்கும் தெரியும் மேடம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவ்வளோ பெரியவர் ஒருத்தர் வந்து சொல்றாரு என்கிட்ட. ஏன் ஒருத்தர் சொன்னார் எனக்கு, அவருக்கு 50 வயசு ஆகுது, 52 53 வயசு ஆகுது. சொன்னாரு குளிச்ச உடனே முதுகத்தான் துடைக்கணுமாம்ல, அப்பதான் நல்லதாம்ல அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போ 50 வயசு வரைக்கும் அது தெரியாமல் இருக்குது. அப்படின்னா எவ்வளோ பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சவங்க விட்டுருங்க. குளிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணணும்னா முதுகத்தான் முதல்ல துடைக்கணும். ஏன்னா மூதேவி தான் முதல்ல வந்து பிடிக்கும் அப்படிம்பாங்க. அது முதுகுலேயே தங்கிக்கிட்டோம், அப்புறம் தான் லட்சுமி வருவா அப்படிம்பாங்க. அப்புறமா முதுகை தொடச்சி முடிச்சதுக்கு அப்புறம் முகத்தை தொடங்க, தலையை தோட்டுங்க. அப்போ வந்து லட்சுமி கடாட்சம் உங்களை வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கும். அப்புறம் சப்போஸ் இப்போ கேது தசை உங்க ஜாதகத்தில் நடக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் தர்ப்ப புல் இருக்கு, தர்ப்பை புல்பாங்க. இந்த ஆற்றுல உயரமா நாணல் மாதிரி தர்ப்பை புல் அப்படிம்பாங்க. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஊற போட்டு இந்த குளிச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் இந்த கேதுவால் உண்டான கஷ்டங்கள் எல்லாமே போயிடுங்க. கேதுவால் வரக்கூடிய தொல்லைகள் எல்லாம் நீங்கும். சுக்கிரதசை நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சோங்களேன், கொஞ்சம் மொச்சக்கொட்டை போட்டு ஊற வச்ச நீரில் வந்து குளிக்கிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்தாமரை அதை ஊற வச்ச நீரில் வந்து குளிக்கிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தி இலை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அதை போட்டு அந்த நீரில் வந்து குளிக்கிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணீங்கன்னா சுக்கிர தோஷம் வந்து நீங்கும், கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். சூரிய தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் வெள்ளை இலையை எடுத்துட்டு வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு, ஒரு இலையை பிச்சு போட்டு ஊற வச்சு அந்த இலையில குளிச்சிங்கன்னா சூரியனால வரக்கூடிய துன்பங்கள் உங்களுக்கு அந்த தசை நடக்கும்போது அந்த துன்பங்கள் நீங்கும். பித்ரு தோஷம் உங்களுக்கு வந்து நீங்கும். அதே மாதிரி சந்திர தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் நெல்லை எடுத்து ஊற போட்டு அந்த தண்ணியில் வந்து குளிக்கிறது. முருங்கை இலை இருக்கு பாருங்க, அந்த இலையை உருவி அதில் வந்து போட்டு குளிக்கிறது. இந்த மாதிரி பண்ணும்போது சந்திரனால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் எல்லாமே உங்களை விட்டு போகும். செவ்வாய் தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் கருங்காலி இலை ஊற வைத்த நீரில் குளித்தல். மேலும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துவரம்பருப்பு போட்டு அந்த தண்ணியில் கூட குளிச்சிங்கன்னா செவ்வாய் தோஷம் உங்களை விட்டு போகும். அதே மாதிரி 7 வருட தசா காலமும் நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி ராகு தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் கருத்துப்பு உளுந்து ஊற வச்ச நீர் இல்லைன்னா கொஞ்சம் அருகம்புல்ல போட்டு ஊற வச்ச நீர் இதில் வந்து குளிச்சிங்கன்னா அந்த ராகு தசை நடக்கும்போது நல்லது பண்ணும். ராகுவால் உண்டான தோஷங்கள் எல்லாமே விட்டு போகும். குரு தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் சிறிது கொண்டக்கடலை அல்லது மலை வேம்பு மர இலை இந்த இலையை உருவி கொண்டாந்து தண்ணியில் போட்டு ஊற குரு தோஷம் விட்டு போகும். 16 வருட தசா காலம் நன்மையை செய்யும். சனி பகவான் தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் வன்னி இலை அல்லது குடம்புளி இலை அல்லது புளிய மரை இலை இந்த இலையை உருவி ஊற வச்சு அந்த தண்ணியில் குளிச்சிங்கன்னா சனியால வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் உங்களை விட்டு போகும். புதன் தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நாயுருவி இலை ஊற வைத்த நீரில் குளித்தல், பச்சை பயிறு ஊற வைத்த நீரில் குளித்தல் புதனால் உண்டான தோஷங்கள் விட்டு விலகும். படிப்பு நல்லா வரும், அறிவு நல்லா வரும், ஜோதிடம் நல்லா வரும். இது எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இது வந்து கிரகங்களால் உண்டான தோஷங்கள் வந்து விலகும். அப்புறம் இந்த துளசி செடி இருக்கு இல்லைங்களா, அந்த செடி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டான் சினிங்கி செடி, இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வேறக்காம பிடுங்கி ஒன்றா சேர்த்து கட்டி உங்களுடைய துளசி மாடத்தில் வச்சு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நட்டு அதற்கு முதல் நீராக மொச்சைக்கொட்டை ஊற வைத்த நீரை ஊற்றி அதை நன்றாக பாதுகாத்துக்கிட்டு வெள்ளிக்கிழமை அப்படி வந்து ஒரு ஊதுபத்தி கொளுத்து அந்த செடிக்கு காமிச்சு நல்லா வளர்த்துக்கிட்டு அந்த செடிக்கு காமிச்சு இந்த பக்கம் ஒரு 3 சுத்து இந்த பக்கம் ஒரு 3 சுத்து சுற்றிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் வீட்டில் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சண்டை வராது, ஒற்றுமை அதிகமாகும்.
செய்யுங்க. அப்புறம் அந்த பச்சை பயிறுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிப்பு வரலையா, அந்த குழந்தைக்கு பச்சை பயிரை ஊற வச்சு கொடுங்க, படிப்பு வரும். ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்களா, ஒரே ஒரு பச்சை பயிரை பாக்கெட்டில் போட்டுட்டு போங்க, இல்லை பச்சை பயிரை ஊற வச்சு சாப்பிட்டுட்டு போங்க, எக்ஸாம் நல்லா எழுதுவீங்க. நேர்முக தேர்வு எழுதுறீங்களா, அதுக்கும் அதே மாதிரி பண்ணுங்க. அப்புறம் நேர்முக ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, பச்சை பயிர் சாப்பிட்டுட்டு போங்க, பச்சை பயிரை பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க, இன்டர்வியூ வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. போட்டி தேர்வு போகிறீங்களா, பச்சை பயிறு சாப்பிட்டுட்டு போங்க. அறிவு நல்லா வளரணுமா, பச்சை பயிரை சாப்பிடுங்க. நிறைய விஷயத்தில் விடை கிடைக்க மாட்டேங்குதா கணக்கில், பச்சை பயிரை சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். பச்சை பயிறு அவ்வளோ விஷயம் இருக்கு. அப்புறம் திடீர்னு பதட்டம், டென்ஷன், பயம், துக்கம், நெஞ்சடைக்கிற மாதிரி ஒரு துக்கம், திடீர்னு பிபியெல்லாம் ஏறி போச்சு அப்படின்னா வலது நாசியை மூடிக்கொண்டு இடது நாசியில் மூச்சை விடுதல் வேண்டும் 1 நிமிடம். அந்த மாதிரி விட்டீங்கன்னா, அந்த மூச்சையே கவனிச்சிங்கன்னா திடீர் பதட்டங்கள் குறைஞ்சி போயிடும். அப்புறம் காலையில் எழுந்த உடனே கண்ணு முழிக்கும் போது இப்படி பண்ணிட்டு அப்படி பாருங்க, உள்ளங்கையை பாருங்க, உள்ளங்கை பாருங்க. இது 5 பஞ்சபூதம், இது 5 பஞ்சபூதங்கள். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வீட்டின் சமையல் அறையில் எப்பொழுதும் ஊறுகாய் இருக்குமாறு நீங்கள் பார்த்து கொள்ளுதல் மிக மிக அவசியம் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுங்க. எப்பயுமே வீட்டில் வந்து ஊறுகாய் இருக்கணும். ஊறுகாய் இல்லாமல் யாருமே இருக்காதீங்க. ஊறுகாய் வந்து ரொம்ப பிடிக்கும். சுக்கரனுக்கு பிடிக்கும், குபேரனுக்கு பிடிக்கும், பணவரவு இதனால் உண்டாகும். அப்புறம் எப்பயுமேங்க ஒரு நல்ல நாள், ஒரு பர்த்டே, ஒரு தீபாவளி பண்டிகை, உழவர் திருநாள், தமிழர் திருநாள், இந்த மாதிரி நல்ல நாட்கள் வரும் பொழுது, தீபாவளி நம்ம பண்டிகை கிடையாது, அதை விட்டுருங்க, தமிழனோட பண்டிகை கிடையாது, அதெல்லாம் திணிக்கப்பட்ட ஒன்று. ஆரிய கூத்தாடினால் தாண்டவத்தோனே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவத்தோனே அப்படின்னா, அது மாதிரி அந்த ஆரியர்களால் அந்த வினைகள் இதெல்லாம் விடாத பீடைகள் இவங்கெல்லாம். எங்களுடைய சாபம் அவங்களெல்லாம் சும்மா விடாது. அவங்களுக்கு தெரியும், நல்லா புரிஞ்சவங்களுக்கு தெரியும். விட்டுருங்க அதை. தமிழனோட பண்டிகை ஒரு நல்ல நாள், கெட்ட நாள், ஒரு பிறந்த நாள், அப்பா அம்மாவோட பிறந்த நாள், வீட்டில் மூத்தோர்களிற்கும் ஒரு விசேஷம் அப்படின்னாலே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி நாட்களில், உங்கள் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில், ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வீட்டில் எத்தனை பெரியவங்க இருக்காங்களோ, மூத்தவங்க, உங்களோட வயசில் மூத்தவங்க யார் இருந்தாலும் சரிங்க, பெரியவங்களுக்கு கூட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா, கண்டினியூஸாக இதை செஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும். நிறைய பேர் சொல்லுவான், தியானம் செய்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் எனக்கு வந்து கிருஷ்ண அவதாரம் தெரிஞ்சுது, எனக்கு கூட 2000 முறை கிருஷ்ண அவதாரம் வந்திருக்குப்பா, தியானம் செய்யணும்னு அவசியம் இல்லை, இதுக்காக தான் தியானம் செஞ்சேன் நீ, நான்லாம் போய் ஏமாந்து வந்திருக்கேன். அந்த மாதிரி அவங்களாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கர்மாவங்க, வாய்ப்பே இல்லை, ஆசீர்வாதம் அவங்க பண்ணணும், நல்லா இருப்பா அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நல்லா இருப்பீங்க. வீட்டில் வந்து ஒரு அமாவாசை, பௌர்ணமி, ஒரு நல்ல நாள், பிறந்த நாள், ஒரு நல்ல விசேஷமான நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெரியவங்க இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா உங்களை எந்த சூழ்நிலையிலையும் யாராலையும் வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிறத மட்டும் தயவு செய்து புரிஞ்சுங்க. பெண்கள் வளையல் அணியாமல் இருக்கவே இருக்காதீர்கள். அப்பாவே வெளியில் போகிறாரு, ஒரு தம்பியே வெளியில் போகிறாரு, அக்கா இருக்கிறீங்க வீட்டில், நீங்கள் இது ஆமாம் அதை எடுமான்னு சொல்கிறாரு, ஒரு பேக்கை விட்டு போயிட்டாரு, எடுமான்னு சொல்கிறாரு, எடுத்து கொண்டாந்து கொடுக்குறீங்க, வளையல் போடாத கையில் கொடுக்காதீங்க, நல்லதே இல்லை, அது கஷ்டம்தான் எல்லாருக்கும் வரும். விளக்கேற்றிடுச்சுன்னா சாயந்தரம் விளக்கேற்றிட்டிங்கனாலே பால், உப்பு, தயிர், ஊசி இதெல்லாம் கடன் கொடுக்காதீங்க. வியாழக்கிழமை விருந்தோம்பல் செய்யாதீங்க, விருந்தோம்பலுக்கு போகாதீங்க, பகை உருவாகும். வியாழக்கிழமை ஆச்சுன்னா யாராவது வந்து வாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி விருந்தோம்பல் பண்ணுறது, விருந்து சாப்பிட்றது கூப்பிட்டாங்கன்னா போகாதீங்க, சண்டை வந்துடும். அதே மாதிரி நீங்கள் கூப்பிடாதீங்க யாரையும் வியாழக்கிழமைகளில், அவங்களுக்குள்ளேயும் சண்டை வந்துடும், கவனமாக இருக்கணும். சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா கம்பல்சரி விளக்கேற்றிடணும். நெருப்பையும் தண்ணீரையும் யார் யாரெல்லாம் குடும்பத்தில் சிக்கனமாக பயன்படுத்துகிறீர்களோ அந்த வீட்டில் தானாக மகாலட்சுமி குடிக்கொள்வாள். வீட்டில் வந்து யாரையும் சனியினேன்னு சொல்லி திட்டாதீங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். சனியினேன்னு சொல்லி திட்டினீங்கன்னா
மிகப்பெரிய சாபம் உங்களை வந்து சேரும். வீட்டில் அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது. காரணம் என்னன்னா சனி பகவான் அவர் வந்து ஏன் அவர் யாரு அப்படின்னா கர்ண பரம்பரையை சார்ந்தவர். சனி பகவான் சூரியனுக்கு மகன், கர்ணனுக்கு அண்ணன். அவரை வந்து திட்டாதீங்க. 9 கிரகங்களில் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டுமே. உண்மையான பாசத்திற்கு, அன்பிற்கு, ஆசைக்கு அவர்தான் அதிபதி. கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஒருவனே ஒருவனே ஒருவனே. உலக நீதிமான் அவரே. அதனால சனியனேன்னு சொல்லி திட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம்தான் வரும். நீங்க பிரச்சனை தான் அடுத்த செகண்டே அனுபவிக்கீங்க. அதனால ஜீவனக்காரகன் அவரு. காரகன் இல்லைங்க, ஜீவனக்காரகன், சோறு போடுறவர். அதனால திட்டக்கூடாது. திட்டிங்கன்னா பெரிய கஷ்டம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அழக்கூடாது. அது வந்து ஒரு மகாலட்சுமி கடாட்சம். பெண்கள் வந்து அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அழக்கூடாது. அழுதாங்கன்னா அந்த வீடு விளங்காது. அப்படியே பெண்கள் வந்து நீங்கள் அழுதே ஆகணும்னா எங்கேயாவது வெளியில் போயிட்டு அழுதுட்டு அப்புறமா வந்து சேருங்க. வீட்டில் இருக்கிற அட்மாஸ்பியரை கெடுக்காதீங்க. லட்சுமி தங்க மாட்டா. வீட்டில் சத்தமே போடாதீங்க. அப்புறம் நீங்கள் பிறந்த திதியின் தேவதையை வணங்கும் பட்சத்தில் பித்ரு தோஷம் விலகும். திருமண தடைகள் இருப்பின் உடைபடும். குழந்தை பாக்கியம் கிட்டும். உறவு விரிசல் சரியாகும். நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க என்ன திதியில பிறந்தீங்களோ அந்த திதியை எழுதிட்டு, இப்போ பஞ்சமினா பஞ்சமின்னு எழுதிட்டு @ASTRO ராஜகணபதினு போட்டீங்கன்னா யூடியூப்ல அது படார்னு வந்து விழுவோம். சர்ச் பண்ணீங்கன்னா அதுல பாருங்க, ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். திதி தேவதை வணங்கினா இவ்வளவு நன்மை உண்டு. நீங்கள் பிறந்த கரணநாதனை வணங்கும் பட்சத்தில் பணத்தேவை பூர்த்தியாகும். தொழில் ஆகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும். கடன் சுமைகள் குறையும். அப்புறம் உயர் பதவிகள், ஆளுமை மிக்க பதவிகள், பட்டய பதவிகள் கிடைப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல் உடைபட வேண்டும் என்றால் மலைமேல் உள்ள சிவனுக்கு மாலை அணிவித்து பாலபிஷேகம் செய்யும் பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய தடைகள் உடைபடும். அப்புறம் வெத்தலை பாக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் அதிகமாகும், ஆயுள் கூடும். வெத்தலை பாக்கு போட்டீங்கன்னா நான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் யாரு, என்னைய போய் வெத்தலை பாக்கு போட சொல்லி யாரா நீங்களாம் அப்படின்றீங்களா? கேட்டால் கேட்டுட்டு போங்க. வெத்தலை பாக்கு போட்டால் ஆயுள் கூடும், ஆயுள் அதிகமாகும், வாழ்நாள் அதிகரிக்கும். ஓகே அன்பு தமிழர்களே, இந்த பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கு. எல்லாருமே இந்த பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வெள்ளிக்கிழமை தொடங்குறோம் அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை தொடங்கினா நல்லது அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி 48 நாள் கண்டினியூஸாக அடிக்கணும் ஒரு பரிகாரத்தை. பாருங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். நல்லா புரிஞ்சுக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக மாறும். ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் செய்வோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டாங்கன்னா ஒரு 48 வெள்ளிக்கிழமை நகரணும். அப்பதான் அந்த ஒரு பரிகாரம்ன்றது ஒரு பலிதமே ஆகும். இவ்வளவு விஷயத்தை வந்து அள்ளி தெளிச்சிருக்கோம். உங்களுக்கு எதையாவது ஒன்றாவது யூஸ் பண்ணுங்க. இவ்வளவு மாற்று சிந்தனைகள் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து எப்படி நடந்துக்கணும், தசாபுத்தி சரியில்லாத காலத்தில் இதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். குலதெய்வ வழிபாடு ஆகச்சிறந்த ஒன்று. யமனே வந்தாலும் குலதெய்வத்தின் அனுமதி இல்லாமல் யமனின் நகம் கூட உங்கள் மீது தீண்ட முடியாது. அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.